ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் 36th கொஷினோட நிப்பாட்டியிருந்தோம் இந்த கொஷின் பேப்பரை. ஸோ அதோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் ஃபார் புஷிங் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சாயில் புஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்கவேட்டர், புல்டோசர், லோடர், ஸ்கிராப்பர் கொடுக்குறாங்க. எக்ஸ்கவேட்டர் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிக்கிங் பர்பஸும் ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா, பிட் ஏதாவது இருக்கும். எக்ஸ்கவேஷன் பர்பஸ்க்கு தான் எக்ஸ்கவேட்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புஷிங் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சாயில்னா உங்களுக்கு வந்து புல்டோசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை வச்சு தான் லெவலிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, புஷிங், ஸ்ப்ரெட்டிங் அண்ட் ரிமூவிங் புஷஸ். ஸ்கிராப்பர் அதுவும் என்ன பண்ண யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கட்டிங், கலெக்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பிரைமரி பர்பஸ் ஆஃப் கல்டிவேட்டர் இஸ் டு. ஸோ கல்டிவேட்டரோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்டிவேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன், வீட் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இன்டர்கல்ச்சரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ்லாம் எங்கன்னு. ஸோ வீடிங் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் சீட் பெட் பை டீப் சாயில் இன்வெர்ஷன். ப்ரிப்பேர் சீட் பெட்னா உங்களுக்கு வந்து எம்பி ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, டீப் சாயில் இன்வெர்ஷனுக்கு வந்து எம்பி ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கண்ட்ரோல் வீட்ஸ் அண்ட் லூசன் தி சாயில் ஆஃப்டர் க்ரீப் எமர்ஜென்சி. சரிங்களா. ஹார்வெஸ்ட் கிராப் யூஸ் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இரிகேட் த ஃபீல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் கல்டிவேட்டர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்ப்ளிமெண்ட் இஸ் மோஸ்ட்லி காமன்லி அசோசியேட்டட் வித் பிரைமரி டில்லேஜ். ஸோ பிரைமரி டில்லேஜோட இந்த ஆப்ஷனில் உள்ளது எது மோஸ்ட் ஆஃபெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ டில்லேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டில்லேஜஸ் தெரிஞ்சிருக்கும். பிரைமரி டில்லேஜ், செகண்டரி டில்லேஜ். ஸோ பிரைமரி டில்லேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் சாயில் ஒர்க்கிங் வந்து பிரைமரி டில்லேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் ரெடியூசஸ் தி சாயில் ஸ்ட்ரென்த், ரீஅரேஞ்ச் தி அக்ரிகேட்ஸ், அப்புறம் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் பிரைமரி டில்லேஜ். ஸோ பிரைமரி டில்லேஜை பொறுத்த வரைக்கும் அனிமல் ட்ரான் அண்ட் டிராக்டர் ட்ரான் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அனிமல் ட்ரானில் பொறுத்த வரைக்கும் இண்டிஜினியஸ் எம்பி ப்ளோ அண்ட் அனிமல் ட்ரான் இண்டிஜினஸ் ப்ளோ அண்ட் எம்பி ப்ளோ. சரிங்களா. டிராக்டர் ட்ரானை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் ப்ளோ, சப்சாயில், சிசல் ப்ளோ. சரிங்களா, சப்சாயில். இந்த மூணு வந்து பிரைமரி டில்லேஜ் கீழே வரும். சரிங்களா. ஸோ இங்கே இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பாருங்க. ஸோ ரொட்டவேட்டர், சீட் ட்ரில், மோல்டு போர்ட் ப்ளோ, ஹேரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்டரி டில்லேஜ். சரிங்களா. மோல்டு போர்ட் ப்ளோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்டரி டில்லேஜ் எதுக்கு பண்ணுவாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. டு கிரியேட் அ ப்ராப்பர் சாயில் டில் ஃபார் சீடிங் அண்ட் பிளான்டிங். ஸோ சீடிங் அண்ட் சாயில் இது பண்ணுறதுக்கு செகண்டரி டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேரோஸ், கல்டிவேட்டர்ஸ், லெவலர்ஸ் அண்ட் கிளாட் க்ரஷர்ஸ். சரிங்களா, மெயினாக ஹேரோஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த தடவை பிரைமரி கேட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் செகண்டரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மெயின் பர்பஸ் ஆஃப் த பட்லர் இந்த பேடி ஃபீல்டு. ஸோ பட்லரோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டாங்க. பட்லிங் ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா வாட்டர் பெர்குலேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா. அப்புறம் டு ப்ரிப்பேர் தி சாஃப்ட் பெட் அந்த இது வந்து வயலோ இல்லை அந்த லேண்டை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பட்லர். சரிங்களா. மேக்ஸிமம் நீங்கள் ஃபீல்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பேடி ஃபீல்டில் தான் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் பட்லிங் ஆப்ரேஷன் எங்கே நடக்குது. டு ட்ரெயின் எக்ஸஸ் வாட்டராக கிடையாது. கிரியேட் ட்ரை சீட் பெட்டா அதுவும் கிடையாது. ஸோ டு ரெடியூஸ் தி வாட்டர் பெர்குலேஷன் அண்ட் ப்ரிப்பேர் சாஃப்ட் பெட். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா. ஐசிஆர், டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் எக்ஸாமினேஷன்ஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் இன்சைட்ஸ் இந்த சைடில் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் அ பார் சார்ட் விச் கலர் இஸ் யூஸ்டு டு ஷோ ஆக்சுவல் ப்ராக்ரஸ். ஆக்சுவல் ப்ராக்ரஸ்க்கு எந்த கலர் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. க்ரீன் கலர். சரிங்களா. பார் சார்ட்டில் ஆக்சுவல் ப்ராக்ரஸ்னால் ஏன்னா நம்ம இதில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ரெட்டு, எல்லோ, இல்லைன்னா ப்ளூ, அப்படி இல்லைன்னா க்ரீன். சரிங்களா. ஸோ அதில் க்ரீன் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ப்ராப்ளம். சரிங்களா. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடானா ஃபார்ம் மிஷினரி மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் ஆர் காஸ்ட் அனலைசிஸ். நீங்கள் 7th 5th செம்மில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாமில். சரிங்களா, காலேஜஸில். ஸோ நல்ல ஒரு டெப்த்தான கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டு தான் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸில். சரிங்களா, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த கொஷினோட ப்ராப்ளம் சால்வ் பாருங்கள். த ரேட் யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ரா மெட்டீரியல் ஃப்ரம் ஸ்டோர்ஸ் இஸ் 20 units per year. ஸோ டின்னு எடுத்துக்குவோம் அதை, ஆனுவல் டிமாண்ட். சரிங்களா, 20 units per year. அடுத்து இந்த காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ரிசீவிங் அண்ட் ஆர்டர் இஸ் ₹40. ஸோ ஒரு பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ₹40 செலவாகும். சரியா, பிளேசிங் அண்ட் ரிசீவிங் அண்ட் ஆர்டர். அடுத்து இந்த காஸ்ட் ஆஃப் ஈச் யூனிட் இஸ் ₹100. ஒவ்வொரு யூனிட்டோட இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100. அடுத்து
the cost of carrying inventory in percent per year. So cost of carrying inventory 0.16 சொல்லிருக்கான் percent. சரிங்களா? And it depends upon the average stock. Determine the economic order quantity. Economic order quantity EOQ. If the lead time is 3 months, calculate the reorder point. Reorder point நம்ம அடுத்து calculate பண்ணணும். சரிங்களா? So first பாருங்க EOQ economic order quantity க்கு formula பாத்தீங்க root of D 2DS divided by H. சரிங்களா? So இங்க H நம்ம first கண்டுபிடிக்கணும். So I உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி 0.16. சரிங்களா? அப்புறம் C 100 இங்க கொடுத்திருக்கான். சரிங்களா? So இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணினா you get the answer as 16. So இந்த H யூஸ் பண்ணி இங்க யூஸ் பண்ணிடலாம். இங்க D என்ன வேல்யூ கொடுத்திருக்கான்? Cost of 2 into 20 கொடுத்திருக்கான். Annual demand 20. அடுத்து S cost of placing order 40. சரிங்களா? 40 divided by 16 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் H. சரிங்களா? So இதை ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா you can get 10 units. So 10 unitsனாலே மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 10 units தான். சரிங்களா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இது தெரிஞ்சிட்டாலே இந்த ஆப்ஷனை போட்டுடலாம். ஸோ அண்ட் தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரீஆர்டர் பாயிண்ட் கேட்டிருக்கான். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சா பத்தாது, இன்னொன்று கேட்டிருக்காங்க. அடுத்து அதில் பாருங்கள் லீடு டைம்னு கொடுத்துருக்கான் 3 divided by 12. ஸோ 3 மந்த்தை அதை நம்ம வந்து இயரில் கால்குலேட் பண்ணோம்னா 3 divided by 12 0.25. சரிங்களா? ஸோ இதை வந்து ரீஆர்டர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆனுவல் டிமாண்ட் இன்ட்டு லீடு டைம். லீடு டைம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ அவனே கொடுத்துருக்கான் 20 units per year. ஸோ 20 into 0.25 5 units. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷினை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரீஆர்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இல்லை எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக? ரீஆர்டர் பாயிண்ட் தான் ஈஸி. சிம்பிளாக இருக்குது. நம்மளுக்கு கிவன் டேட்டா அதை வச்சு. ஆனால் இங்கே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல கொடுத்துருக்கான். ஏலையும் கொடுத்துருக்கான், சிலையும் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் நம்ம வந்து EOQ கண்டுபிடிக்கிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம். ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி தான் புக்கில் இருந்து இன்டீரியராக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. டேஷ் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் ஆக்டிவிட்டி இன் நெட்வொர்க் டயக்ராம். ஆப்ஷன் ஏ சர்க்கிள், ஆப்ஷன் பி ஸ்கொயர், ஆப்ஷன் சி ஆரோஸ், ஆப்ஷன் டி வந்து ரெக்டாங்கிள். சரிங்களா? ஸோ அதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆரோஸ் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் ஆக்டிவிட்டி இன் நெட்வொர்க் டயக்ராம். சரிங்களா? ஸோ ஆரோஸில் 2 இருக்குது. ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ மெத்தட், ஆக்டிவிட்டி ஆன் நோடு மெத்தட். சரிங்களா? சர்க்கிள்லாம் வந்து ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ மெத்தடில் வந்துடும். ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஆன் நோடு மெத்தடில் வந்துடும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு காமனாக கேட்டிருக்கிறதுனால ஸோ ஆரோஸ் தான் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் டயக்ராமை ரெப்ரசன்ட் ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராமில் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கும். சரிங்களா? அடுத்து கிரிட்டிக்கல் ரேஷியோ. CR in a dynamic sequencing rules. So CR என்னன்னா critical ratio is equal to due date minus current time divided by remaining processing time. சரிங்களா? இதை இந்த மாதிரி கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர். எப்படின்னு பாருங்க. நீட் டேட் அதுதான் டியூ டேட் மைனஸ் டுடேஸ் டேட் அதுதான் கரண்ட் டைம் இருக்கா. ஸோ அதான் டுடேஸ் டேட் டிவைட் பை டேஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ஜாப். ரிமைனிங் ப்ராசஸிங் டைம் டேஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் தி ஜாப். ஸோ ஆப்ஷன் ஏசி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் தப்பு. So next question போயிடலாம். Consider the following operations involved in forging a hexagonal bolt from a round bar stack. Hexagonal bolt. சரிங்களா? Whose diameter is equal to the bolt diameter. சரிங்களா? Find the correct sequence. Sequence of operation எது கரெக்ட்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. அப்செட்டிங், ஸ்வாகிங், கேமரிங், ஃப்ளாட்டனிங்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் கரெக்டாக போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டனிங்னா ப்ரிப்போஸ் தி எண்ட் சர்ஃபேஸ். சரிங்களா? அடுத்து அப்செட்டிங்னா என்ன? ஃபார்ம்ஸ் அ போல்ட் ஹெட் பை இன்க்ரீஸிங் தி டயாமீட்டர். போல்ட் ஹெட் ஃபார்ம் ஆகுது, டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி. அடுத்து ஸ்வாகிங் பண்ணுறோம், அந்த ஹெட்டை வந்து ஹெக்ஸாகோனல் ஃபார்முக்கு மாற்றுறோம். அப்புறம் வந்து பெண்டிங் ஆர் கர்விங், கேம்பரிங் பண்ணுறோம், பெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் நியர்லி ஒரு 3 to 5 கொஷின்ஸ் வந்து எப்போவுமே டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே 2 ஒன்றா வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே கேட்பாங்க. இந்த இதில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதை பார்க்க வேணாம், கொஷினை பார்க்க வேணாம், ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 1 1 1, கடைசியில் வந்து 2 மட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து 3ல் இருக்குது. ஸோ இதில் தான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கானுங்க. பாருங்க, எல்லாமே ஒன்றா வச்சுட்டு ஏதோ 1 2 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தெரிகிற ஒரு 2 ஆப்ஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ இந்த கொஷினை பாருங்களேன்.
நியூட்ரல் ஃப்ளேம். சரிங்களா, நியூட்ரல் ஃப்ளேம்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னு. நியூட்ரல் ஃப்ளேம்னா இதுக்கு வந்து இன்னர் கோனா 340 to 300 டிகிரி செல்சியஸ். இது பேசிக்காக கண்டுபிடிக்க முடியாது உடனே. அடுத்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம். ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வந்து ஸ்மால் அண்ட் நேரோ. சரிங்களா, அதை கொடுத்துருக்கானுங்க. அண்ட் தென் கார்பரைசிங் ஃப்ளேம். கார்பரைசிங் ஃப்ளேம் வந்து ப்ளூ என்வலப். சரிங்களா, ஆப்ஷன் 5. அடுத்து ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னாலே ஸ்டிக் வெல்டிங். சரிங்களா, இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிக்கு 2ங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கேஸ் வெல்டிங். ஸ்லாக் வெல்டிங்னாலே எலக்ட்ரோ ஸ்லாக்னாலே கேஸ் வெல்டிங் தான். ஸோ இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிடும். லாஸ்ட் 2 1. ஸோ மீதி ஆப்ஷன்ஸை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது 2ல் தான். ஸோ இப்போ 5 ஆட்டோமேட்டிக்காக இதிலே தெரிஞ்சிடும். கார்பரைசிங் ஃப்ளேம் ப்ளூ என்வலப் தெரிஞ்சிச்சு. இந்த 2 தான். ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஃப்ளேம்னாலே உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கோனில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கன் மெட்டல் இஸ் அன் அலாயோ. ஸோ இது நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வால்யூம் 1 இருக்கும். சரிங்களா, கன் மெட்டல் பற்றி. கன் மெட்டல்ஸ் அலாய் ஆஃப் காப்பர், டின் அண்ட் ஜிங்க். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ மற்றெல்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கான். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A crude oil of kinematic viscosity mu is equal to 0.4 stroke is flowing through a pipe diameter of 300 mm at the rate of 300 liter per second. Find the velocity of the flow. ஸோ உங்களுக்கு வெலாசிட்டினால 3v is equal to q by a. சரிங்களா, நம்மளுக்கு q கொடுத்துட்டு ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் 300 லிட்டர் per second. இந்த லிட்டர் per second மீட்டர் கியூப் per secondக்கு மாற்றி வச்சுருங்க. சரிங்களா, ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஏ வந்து மீட்டர் ஸ்கொயரில் மாற்றணும். ஏனாலே π/4 d ஸ்கொயர். சரிங்களா, ஸோ டயாமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கான் 300 mm. அதை மீட்டருக்கு மாற்றிட்டு இந்த ஃபார்முலாவில் போடுங்க. π/4 d ஸ்கொயர் போட்டிங்கன்னா 0.0707 வந்துடும் ஏ. ஸோ கியூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 300 லிட்டர் per second மாற்றிங்கன்னா 0.3 டிவைட் பை இது வந்துடும். ஸோ therefore velocity is equal to 4.24 மீட்டர் per second. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்து பாருங்க, த லாஸ் ஆஃப் ஹெட் அட் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் அ பைப். ஸோ லாஸ் ஆஃப் ஹெட் ஒரு ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு kb ஸ்கொயர் பை 2g. சரிங்களா, இப்போ அந்த கேவோட வேல்யூ தான். கே வந்து 0.5. சரிங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த பைப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ வந்து 0.04 இருக்கும். அப்போ 0.04 v ஸ்கொயர் பை 2gன்னு இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஃபார் ஷார்ப் எட்ஜ் என்ட்ரன்ஸ் தான் 0.5 v ஸ்கொயர் பை 2g நம்ம போட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஷார்ப் எட்ஜ் என்ட்ரன்ஸ். சரிங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராசஸ், cavitation in centrifugal pump is due to. ஸோ cavitation in centrifugal pump எதனாலன்னு கேட்குறான். சரிங்களா, ஸோ cavitation பொறுத்த வரைக்கும் pressure drops below the vapor pressure of the liquid. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, cavitation low pressure at pump inlet forms a vapor bubbles. ஸோ இதை தான் cavitation சொல்லுவோம். சரிங்களா, லோ ப்ரெஷர் எடுத்தால் பம்போட இன்லெட்டில் லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு cavitation ஃபார்ம் ஆகிடும், பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, ஸோ மற்றபடி ஆப்ஷன் சி டி எல்லாமே தப்பு தான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து ரேங்கின்ஸ் தேரி இஸ் யூஸ்டு ஃபார். ரேங்கின்ஸ் தேரி எந்தெந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னா பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் தான் ரேங்கின்ஸ் தேரி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இந்த ரேங்கின்ஸ் தேரி எங்கே யூஸ் பண்ணுவோம்? டு டிட்டர்மைன் தி எர்த் ப்ரெஷர். வாலில் எர்த் ப்ரெஷர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். அது 2 டைப் இருக்குது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். சரிங்களா, ஸோ இதை ரேங்கின்ஸ் தேரி இன்னொரு வகையாகவும் சொல்லலாம், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தேரி அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் தி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 டார் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 டார் ப்ரெஷர்னாலே 1 mm ஆஃப் மெர்க்குரி. சரிங்களா, ஸோ 1 mm ஆஃப் மெர்க்குரி, அப்படி இல்லைன்னா 133.3 பாஸ்கல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 133.3 பாஸ்கல். ஸோ அண்ட் தென் 1 அட்மாஸ்பியர்னா எவ்வளோனா 760 டார். சரிங்களா, 760 டார், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் 1 டார்னா எவ்வளோ? ஸோ பாஸ்கலில் சொல்லிட்டோம். அடுத்து பாரில் சொன்னீங்கன்னா 0.001333 பார். சரிங்களா, ஸோ 1 டார் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் மெர்க்குரி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஒர்க் டன் பை இம்பலர் ஆஃப் அ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஆன் வாட்டர் பெர் செகண்ட் பெர் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் கிவன் பை. ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா மேனோமெட்ரிக் ஹெட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான
ஆன்சர். பட் ஆனால் ஆப்ஷன் கீழே வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வரும். பை ஜி டிவைட் பை டபிள்யூ பி டபிள்யூ2 u2 மைனஸ் VW1 u1. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.